கர்த்தர் வேண்டுவதாக இன்றைய வசனம் சங்கீதம் 119 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை. கர்த்தர் வேண்டுவதாக இந்த வசனம் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லும்போது உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு வேதம் சொல்லுது. ஒரு வேதத்தை நேசிக்கிறோன்னா அதை எப்படி நம்ம காட்ட முடியும்? நம்ம வேத எழுத்துக்களை பிடிச்சி நம்ம கையிலே வச்சுருக்கனாலையோ அதனால இல்லை. அந்த வேதத்தில் போட்டிருக்க கர்த்தர் சொல்லியிருக்கிறத நேசிக்கிறவனா அதன்படி செய்கிறவர்களுக்கு. கர்த்தர் ஒரு காரியம் சொல்லியிருக்காருன்னா அந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன்னா அது எப்படி வெளிக்காட்ட முடியும்? இப்போ நம்ம ஒரு ஆளை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது அது கிரியையில் வரணும்ல. அந்த கிரியை தான் நான் வேதத்தை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது அது கிரியில் வரணும்னா அந்த வசனத்தை நம்ம அது வசனத்தின்படி வாழும்போது நமக்கு சமாதானம் உண்டு. ஏன்னா கர்த்தர் வார்த்தை சொல்லியிருக்காரு, அதன்படி வாழ்கிறேன், அப்போ சமாதானம் வருது. அவர்களுக்கு இடல் இல்லை. இந்த வேளையில் நம்ம வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, வசனப்படி வாழ முக்கியத்துவம் கொடுக்குறோமா? வசனம் வாசிச்சுக்கலாம், வசனத்தை கேட்டுக்கலாம், ஆனால் வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமானால் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சமாதானம் இருக்கும். அவர் இடல் இல்லை. எந்த ஒரு காரியத்திலுமே இவங்க இடல் வராது. தடைகள் வந்த மாதிரி இருக்கும், ஆனால் எந்த தடைகளும் மேற்கொள்ள முடியாது நீ வேதத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா. ஏன்னா அதுக்கு ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிப்போம், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வேத எழுத்துக்கு வாழ பிரயாசப்படுவோம், கற்றுட்டு பலன் கேட்போம். நமக்கு இடர் இல்லாத சாட்சியுள்ள வாழ்க்கை கற்று தருவார். அந்த பூமியில் சாட்சி தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனை கிருபை செய்வாராக. ஆமென்.